லாபங்கள் உண்டு. ரிஷப லக்னத்துல ஒரு ஜாதகர் ஜனனிச்சிருக்கிறீங்க. ரிஷபத்தில் ஜனனித்த ஜாதகருக்கு சொத்துக்களா லாபம் எப்ப கிடைக்கும்? அதுபோல ஜாதகர் உருவாக்கிய சொத்துக்கள் அடுத்த தலைமுறையினருக்கு எப்படி இருந்தா பயன்பெறும்? ரிஷபத்தை பொறுத்தவரை சொத்துக்களை குறிக்கக்கூடிய மனை சிம்மமனை, அதனுடைய அதிபதி சூரியன் தான் சொத்துக்களை குறிக்கக்கூடிய ஆதிபத்திய காரக கிரகம். அப்ப இந்த சூரியனும் சிம்மமும் எப்படி இருந்தா ஜாதகருக்கு வாங்கக்கூடிய சொத்துக்கள் அடுத்த தலைமுறைக்கு போகுது? ஜாதகரை மகிழ்ச்சி அடைகிறாருன்னா ஸ்தான பலத்தை இழக்காமல் புதனுடைய தொடர்பை பெற்றிருக்கும் போது, சிம்மமோ சூரியனோ புதனுடைய தொடர்பை பெற்றிருக்கும் பொழுது, காரகத்திலே முரண்பட்டாலும் சனி தொடர்பு, நிறைய பேருக்கு சூரிய சனி தொடர்பு வந்தா தந்தைக்கு ஆகாது அல்லது தந்தை சார்ந்த விஷயங்கள் சாதகம் இல்லைன்னு சொன்னாலும், ஒரு ரிஷப லக்ன ஜாதகருக்கு சொத்துக்களை அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும் அப்படின்னா அதுக்கு அந்த சனி சூரிய தொடர்புகள் யோகம். சனி புதனுடைய தொடர்புகளோட சிம்மமனையும் சூரியனும் இருக்கும் பொழுது யோகம். இதுல புதன் சனி ஸ்தான பலத்தோட இருக்கணும்ன்றத உறுதிப்படுத்துறோம்.